இப்போ நாம இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துருவோம். ஸோ இந்தியன் ஐடி செக்டர்ஸ் வந்து நல்ல வேல்யூவில் இருக்குது, 21 PE கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மேஜராக நல்ல பெரிய லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸை நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனி இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ட் ஆகி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ நம்ம அந்த டைமில் என்ட்ரி கொடுக்கலான்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட கீ லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பைவட் பாயிண்ட்ஸ் 23,030லையும் 23,132 அதையும் தாண்டி போச்சுன்னா 23,298 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அதே நேரத்தில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,699 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 22,597 அண்ட் தேர்ட் சப்போர்ட் வந்து 22,432 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயில் வந்து பர் பேரலுக்கு $150 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பாஸ்கெட்டுக்கு ஆல்ரெடி நம்ம 140 150 தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இது 150 போச்சுன்னா நம்மளுக்கு இன்னமுமே இம்போர்ட் வந்து 200 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ சில ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸு பர்டிகுலர் ஸ்டாக்ஸுக்கு டார்கெட்டு இது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸோ யூபிஎஸ்க்கு ஐடிசி வந்து டார்கெட் ப்ரைஸ் ஆஃப் 395 வரைக்கும் போகணுன்னு இருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் வந்து கரண்ட் லெவலில் இருந்து டாடா மோட்டாருக்கு 455 வரைக்கும் போகுங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நுவாமா வந்து கோல் இண்டியாவுக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் லெவலில் இருந்து 384 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் 3,450 320 போச்சுன்னா நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கோல் இண்டியாவில் நம்ம வாங்கலாம். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி, எப்படியும் கோல் ப்ரொடக்ஷன் டார்கெட் கண்டினியூஸாக எக்ஸீட் ஆகிக்கிட்டு இருக்காங்க கோல் இண்டியா. அது இல்லாமல் அவங்களுடைய சப்சிடரிஸ் நிறையா வந்து சேல் பண்ணுறாங்க, வைதர் ஐபிஓ மூலமாகவோ இல்லாட்டினா வேறு மோட் மூலமாகவோ அந்த விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெர்ன்ஸ்டைன் வந்து பவர் ஸ்டாக்ஸுக்கு கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதானி பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்ட் டாடா பவர் இதெல்லாம் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி பவருக்கு வந்து டார்கெட் ப்ரைஸாக 177, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு 575, டாடா பவருக்கு 443, 15% அப்சைடும். ஸோ என்டிபிசி கிரீன் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 80 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்கன் ஸ்டான்லி கெமிக்கல் ஸ்டாக்குக்கு 40% அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்க கவர் பண்ணியிருக்கிறது வந்து பிஐ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பிஐ இண்டஸ்ட்ரி வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, பட் 40% அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது வித் த டார்கெட் ப்ரைஸ் ஆஃப் 3,883 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஃப்டி இந்த மார்ச் மாதம் ஆல்ரெடி 9% இறங்கியிருக்கு. ஸோ டெய்லி பிரச்சனை இருக்குது, வார் எஸ்கலேஷன் போய்கிட்டு இருக்குது, பீ ஸ்டாக் ரூமர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கலாமா இல்லை மார்க்கெட் கரெக்ஷனுக்காக இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பை த சவுண்ட் ஆஃப் கேனன்ஸ், செல் ஆன் த சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். அதாவது போர் நடக்கும் பொழுது வாங்கணும், சந்தோஷமாக எல்லோரும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம விற்கணும். ஸோ அதான் பை ஆன் த டிப்ஸ், செல் அண்ட் த ரைஸ் கான்செப்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ எப்பப்போ மார்க்கெட்டில் பிளட் பாத் போகுதோ அப்போ தான் நம்ம உள்ளார என்டர் பண்ணி வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்கே குளோபல் ஸ்டில் அவங்களுடைய டிசம்பர் டார்கெட்டு 2026 வந்து நிஃப்டி வந்து 29,000 வரைக்கும் போகும். அண்ட் பேஸ்ட் ஆன் அதோட பிஇ 20 இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்கே குளோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் ஸ்டாக்ஸ்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி, எல்என்டி, இண்டிகோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி 20% கிட்ட டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் கார்ப், என்டிபிசி, பாரத் பெட்ரோலியம் இதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, லீடர்ஷிப்பை ரீஷஃபில் பண்ணுறாங்க, மேஜர் ஆர்டர்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸை இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற எண்டிங் டைமில் மார்க்கெட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 152 பாயிண்ட்ஸ் அப்பில் 0.66% அப்பில் ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கு.
ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக விழுகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாக எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் வார் நிறுத்தலை, யூஎஸில் எக்கனாமி அப்படியே தான் இருக்குது, இந்தியாவிலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் பொறுமையாக நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸு பொறுமையாக வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.